ஹாய்ங்க, வெல்கம் டு அதர்வா எஜுகேஷன் சென்டர். நம்ம போன வீடியோஸில் நம்ம சொல்லியிருந்தோம், அப்கமிங் வீடியோஸில் டிஎன்பிஎஸ்சி அண்டு டெட்டோட குறிப்புகள் அடங்கிய நோட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் டெட்டுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கும் டெட்டுக்கும் பொதுத்தமிழ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ டெட் எக்ஸாம் எடுத்துட்டோம், பேப்பர் 1 எழுதுகிறோம், பேப்பர் 2 எழுதுகிறோம் அப்படின்னா அதில் வந்து பொதுத்தமிழ் கட்டாயமாக படிக்கணும். எதுலேருந்து படிக்கலாங்க மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம பொதுத்தமிழ் படிச்சிருக்கணுங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நியர்லி 100 கொஷின்ஸ் வந்து எதிலிருந்து வருது அப்படின்னா பொதுத்தமிழ்லேருந்து தான் கேட்குறாங்க. அப்போ மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும், பொதுத்தமிழ் வந்து கவர் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் டெட்டுக்கும் உதவுற வகையில் இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம். ஸோ ஒவ்வொரு வகுப்புலையும் 3 பருவங்கள் இருக்குது. அதில் 6ஆம் வகுப்பில் வந்து முதல் பருவம் இப்போ நம்ம பார்க்கலாம். இயல் 1 தமிழ், இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் எனும் பாடலை எழுதியவர், இன்பத்தமிழ் எனும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அந்த இன்பத்தமிழ் பாடலானது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர் எனும் பாடல் வந்து யார் எழுதியவர் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அதனால ஒரு கொஷினை வந்து எப்படியெல்லாம் நம்மளே டெரிவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கணும். டைரக்ட் கொஷின்ஸ் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அது இன்னும் என்னென்ன வகையில் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்பத்தமிழ் எனும் பாடலை எழுதியவர் பாரதிதாசன், தமிழுக்கும் அமுதென்று பேர் எனும் பாடலை எழுதியவர் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு எழுதவர் யாரு? பாரதிதாசன். அடுத்து தமிழுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? அப்ப தமிழுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்ன? அமுது, நிலவு, மனம். அமுது, நிலவு, மனம். அடுத்ததாக சொற்கள் ஒரே ஓசையில், என்னதுங்க? சொற்கள் ஒரே ஓசையில் முடிவதை என்னன்னு சொல்லலாம்? இயைபு தொடை, இயைபு தொடை என்பர். இதே இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் மேதை, மேதை அப்படி என்ன சொல்லலாங்க? பேதை. அப்போ இதை எப்படி உச்சரிக்கலாம்? மேதை, பேதை. அப்போ சொற்கள் தை, ஐ அப்படிங்கிற ஒரே ஓசையில் முடிஞ்சிருக்குங்களா? அப்போ இதை நம்ம என்னென்னு ஒரு செய்யுள்ள இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வரும்பொழுது ஒரே ஓசையில் முடிந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாங்க? இயைபுத்தொடை என்பர். அடுத்ததாக பாரதிதாசனுடைய இயற்பெயர். இதில் ஏன் வந்து நம்ம இயற்பெயர் கேட்குறோம்னா, இந்த பாடல் இன்பத்தமிழ் இருந்து தான் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசிரியர்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஆசிரியர் குறிப்பு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ முக்கியமானது பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆட் பண்ணிக்கோங்க, கனக சுப்புரத்தினம். ஓகேங்களா? கனக சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் மீது இவர் வந்து யாருனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரு? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பிடிச்சிதான் வந்து அவங்க மீது உள்ள பற்று கொண்டு அவங்களுடைய கரியர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாரதியாரினுடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை என்னென்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு? பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்ததாக புரட்சி கவி. புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யாரு? புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியாரா பாரதிதாசனா? பாரதிதாசன். அடுத்ததாக இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்கங்க. பட் நம்ம இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, திடீர்னு பாரதியாரா இல்லை வந்து பாரதிதாசனா அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஷின் மார்க் இல்லை ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த இடத்துல ஆகும். இது நம்ம டைரக்டாக வந்து புக்லேயே நம்ம பார்த்துக்கலாங்க. எப்படி? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம். அடுத்ததாக என்று பிறந்தவள் என்று உணர்வாத இயல்பின்லாம் எங்கள் தாய். ஓகேங்களா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற வரிகளை பாடியவர்.
யார்? இவரும் பாரதியார் தான். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து இது எந்த இருக்குது அப்படின்னா எங்கள் நம்மளோட 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இங்கே இருக்குது இல்லைங்களா? என்னங்க மேடம், இப்போ தான் நம்ம பாரதிதாசன் பற்றி பார்த்துட்டு வந்தோம். பாரதிதாசன் வந்து பார்த்துட்டு வந்தோம், ஏன்னா அது செய்யுள் பகுதியோட பாரதிதாசன் முடிச்சிட்டாருங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம இயல் 1 ப்ரோஸுக்கு வந்தாச்சு, அதாவது பாடப்பகுதிக்கு வந்தாச்சு. வளர்த்தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்போ இதை எழுதியவர் யாருங்க? பாரதியார். அடுத்ததாக என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிற அந்த வரிகளை கூறியவர் யாருங்க? பாரதியார். ஸோ இது ரொம்ப இந்த இயல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். இப்போ இலக்கண நூலா இலக்கிய நூலா அது நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இலக்கண நூலா இலக்கிய நூலா? இப்போ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னதுங்க? தொல்காப்பியம். தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிதிதான். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே இருக்கின்றன? வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. எந்த எழுத்துக்களாகவே? வலஞ்சுழி எழுத்துக்களாக. அப்போ வலஞ்சுழி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வா போடுறோம், அப்போ என்னது? சுழி வந்து நான் இப்படி தானே கொடுக்குறேங்க, வா. என்னைக்காவது நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமா? லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? இடஞ்சுழி வளத்துக்களாக ஸ்டார்ட் பண்ண நெவர். என்றைக்குமே தமிழ் எழுத்துக்கள் அப்படி ஆரம்பிக்காது. அப்போ கொஸ்டின் வரலாம், அப்போ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழியா அப்படின்னா எஸ், வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அடுத்ததாக வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள். இதில் அ, ஏ, ஔ, நா, ஞ இது எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்கள். அடுத்ததாக இடஞ்சுழி எழுத்துக்கள். அடுத்ததாக இடஞ்சுழி எழுத்துக்கள். என்னென்ன இடஞ்சுழி எழுத்துக்கள்? டா, யா, ழா. டா, யா, ழா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இடஞ்சுழி எழுத்துக்கள். இனி ஒன்று, அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். இந்த இடத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ தமிழ்நாடு, தமிழன் இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ இருக்கிற ஒரு யுகத்தில், இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது இல்லாமல் நம்ம மேக்சிமம் இதை கண்டிப்பாக நம்மளுடைய பாட புத்தகத்திலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வார்த்தையானது, இந்த சொல்லானது முதலில் எங்கு இருந்துச்சு, இல்லை எங்கே வந்து பயன்படுத்தினார்கள், எப்பொழுது இந்த சொல்லானது ஆரம்பிக்கப்பட்டது, அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ தமிழ் என்னும் சொல் முதலில் எங்கு இருந்தது, எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா தொல்காப்பியத்தில் முதலாக தமிழ் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக தமிழ்நாடு முதலில் அறிமுகப்படுத்திய இலக்கணம். அதாவது இந்த வார்த்தையை தான் கேட்குறாங்க, தமிழோ தமிழ்நாட்டையோ கேட்கல. இந்த வார்த்தையானது முதல்ல எந்த இடத்துல, எந்த ஒரு காப்பியமா, இலக்கணமா, இலக்கிய நூலான்னு கேட்பாங்க. அப்போ தமிழ் எனும் சொல் முதலில் எங்கு எழுதப்பட்டது, எங்கு தோன்றியது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இந்த தமிழ்ங்கிற வார்த்தை முதல்ல பயன்படுத்தினார்கள். தமிழ்நாடு என்ற வார்த்தை வந்து முதலில் எங்கு பயன்படுத்தினார்கள்னா சிலப்பதிகாரம், காப்பியத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழன் அப்படிங்கிற சொல், சரிங்களா, அந்த சொல் வந்து எங்கே பயன்படுத்தினார்கள்னா அப்பரனுடைய தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது பாருங்க, கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கொஷின்ஸ் தான். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தானே, அதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் தானே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக குறைச்சி எடை போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் லைன் பை லைன் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அடுத்தது சீர்மை என்பது எதை குறிக்கிறது? சீரமைப்பு. சீர் அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து பூவின் 7 நிலைகள். அப்போ பூவினுடைய நிலைகள் எத்தனை? பூவினுடைய நிலைகள் எத்தனைன்னு கேட்டா 1 அரும்பு, 2 மொட்டு, 3 முகை, 4 மலர், 5 அலர், வி
6வது வி, அடுத்ததான் செம்மல். இது வந்து அடுத்தடுத்த ஸ்ட்ரெயின். அரும்பாகி, மொட்டாகி, முகையாகி, மலராகி, அலராகி, வீயாகி, கடைசியில் நமக்கு என்ன வருதுங்க? 7வது ஸ்டேஜ், 7வது நிலை வந்து செம்மல் நிலை. ஓகேங்களா? அப்புறம் இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, அலர் என்ற வார்த்தை குறிக்கும் சொல் எதை குறிக்கிறது? அப்போ ஆப்ஷன் வரும், பூவை குறிக்கும். அப்போ அடிக்கடி கேட்கறது ஒரு கொஷின் வந்து வி. வி என்றால் என்ன, இல்லது வி எனும் சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் என்னங்க? பூ சொல்லலாம். அப்படி பூக்கு பொதுவாக அந்த இடத்துல மலர்னு ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸில் நம்ம, அதாவது ஒரு கொஷினை எப்படி இனியொரு வேறு விதமாக எப்படி டெரிவ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு டேலண்ட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக மா. மா என்னும் சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இதை படித்தாலே நிறைய பேர் நம்ம மா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பெரிய. பெரிய நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா விலங்கு, இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வந்து நம்ம என்ன சொல்லலாங்க, 2 வந்து நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, மான விலங்கு, மான பெரிய, இது 2 மீனிங் நமக்கு தெரியும். அது போக இன்னும் என்னென்ன மரம் கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக மரம் கூட நம்ம ஒரு சிலர் வந்து மரம்னு நம்ம சொல்லலாம். அப்போ இன்னுமே இருக்குது. என்னென்ன இருக்குது? திருமகள் இருக்குது, அழகு இருக்குது, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே எங்கே வருதுங்க? மா என்னும் சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். அப்போ இது நம்ம படிச்சுக்கணும், இதில் தெளிவாக இருக்கணும். ஸோ இதில் நான் போட்டிருக்கேன் டேக் ஃபோட்டோ, பேஜ் நம்பர் 7. நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பரை வந்து குறித்து வச்சேன். அப்போ 7ல் வந்து நம்ம ஏதோ படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன? பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா, ஸோ பேஜ் நம்பர் 7 இதில் தெரிந்து கொள்வோம். முக்கியமாக எந்த லெசன் எடுத்தாலும், தமிழாகட்டும், சோஷியல் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பாக்ஸில் தெரிந்து கொள்வோம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஏதோ கேட்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் தான். சரிங்களா? அப்போ அதில் வந்து தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். தாவர இலைப்பெயர்கள். தாவர இலைப்பெயர்கள் என்னது? அப்போ இலைப்பெயர்கள்னா நம்ம பசலை கீரைன்னு தான் சொல்லுவோம். நம்ம சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பசலை இலை, முருங்கை இலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? கிடையாது. இது வந்து மரபு பெயர்கள். தாவரத்தில் ஒரு சில தாவரங்கள் இருக்குது, அதுக்கு வந்து இலைப்பெயர்கள் என்னென்ன? ஆல், அரசு, மா, பலா, வாழை. வாழை இலைன்னு தான் சொல்லுவோம், வாழை கீரைன்னு சொல்ல மாட்டோம், இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம என்னன்னா இதுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. பட் அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஆல், அரசு, மா, பலா, வாழை அப்படிங்கிற இலைப்பெயர் என்னது? இலை. அகத்தி, பசலை, முருங்கை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அடுத்தது அருகு கோரை. அடுத்தது என்னங்க? அருகு கோரை. அருகம்புல் தானே சொல்லுவோம், கோரை புல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நெல், வரகு. நெல் தாள், வரகு தாள். மல்லி தலைன்னு தான் சொல்லுவோம். ஒரு சில இடத்துல மல்லி இலைன்னு சொல்றாங்க, பட் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா மல்லி தலை, இல்லைங்களா? மல்லித்தலை கொடுங்க அப்படின்னு நம்ம கடையில் போய் கேட்குறோமா? எஸ், மல்லி தலை. அடுத்தது சப்பாத்தி கள்ளி. அதனுடைய கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்டடுங்க. இது கமுகு. இது 2 கரும்பு, நாணல். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இதிலிருந்து நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் சப்பாத்தி கள்ளி, தாழை மடல், கரும்பு, நாணல் அப்படிங்கிறது தோகை, பனை, தென்னை அப்படிங்கிறது ஓலை, கமுகு அப்படின்னா என்னது? பாக்கு. அதனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த பிராக்கெட்ல என்னடா கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கக்கூடாது. கமுகு அப்படின்னா பாக்குங்கிற மீனிங். அது கூட இலைப்பெயர்கள் என்னங்க? கூந்தல். அடுத்து தமிழ் எண்கள், இல்லைங்களா? இந்த தமிழ் எண்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரலாம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். அப்போ தமிழ் எண்கள்னா எண்ணுருக்கள் நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? 1 to 10 வரைக்கும் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது நீங்கள் தெளிவாக புக்கு கிடைச்சாலும் இந்த கரெக்டான ஒரு
என்ன சொல்ல சானா நம்ம ஞாவே ஃபுல்லாக நம்ம போட்டிருக்க மாட்டோம். இது வந்து தமிழ் எண்கள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த தமிழ் எண்கள் இப்படித்தான் இருந்தது. ஸோ அது எப்படி நம்ம நிறைய நம்ம படிச்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். கடுகு உளுந்து ஞமைத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டு என் அக்கா கூட என்ன இங்கே என்ன வச்சுக்கலாம், கான் இருக்குங்களா, என் அக்கா கூட கண்டாள் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கடுகு உளுந்து ஞமைத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டு என் அக்கா கூட கண்டாள் அப்படின்னா, நீங்கள் திடீர்னு இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து போட சொல்கிறாங்க, சரிங்களா? அப்படி இப்போ தமிழ் எண் இருக்குல்ல, கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கரெக்டாக கடன்னு 1 to 10 எழுதுகிறோம். 1 to 10 எழுதி இதை நம்ம மனசில் வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக அப்போ நான் 40 அப்படின்னா என்னது, இங்கே சா இருக்குது, அப்போ சா. அப்போ 0ன்னு என்ன இருக்குது, 0 இருக்காது, 41ன்னே வைங்களேன், அப்போ 1ங்கிறது கா. அப்போ இந்த தமிழ் எண் இருக்குல்ல நம்ம அங்கே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குங்க, சரிங்களா? ஸோ இதை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நம்ம அடுத்த லெசனுக்கு போகிறோம். இது வந்து நம்ம பாடப்பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது கலாம் பற்றி ஒரு துணைப்பாடம் இருக்குது, அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஸோ கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல், மிகவும் பிடித்த தமிழ் நூல். நம்ம நிறைய பேட்டி நீங்கள் கலாம் சாரோடைய இதெல்லாம் பேட்டியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அடிக்கடி கூறக்கூடியது இந்த ஒரு விஷயம். அவர்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல்னா திருக்குறள். கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது என்னதுங்கன்னா திருக்குறள், சரிங்களா? ஸோ அடுத்ததாக அதே மாதிரி அவர் வந்து லிலியன் வாட்சனோட லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அதுவுமே அவருக்கு, இது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறது. தமிழில் கேட்டாங்கன்னா திருக்குறள், ஆங்கிலத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன டேட்டு, 28/3/26, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த தமிழில் 6ஆம் வகுப்பு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இயல் 1 இது 1 or 2 pages இருக்குங்க. ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு பருவங்களும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்து நம்ம போடலான்ட்டு இருக்கிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப நமக்கு தேவை தான். ஸோ தேவை அப்படிங்கும்போது நீங்களும் இதை நல்ல முறையாக பயன்படுத்தி உங்களோட எக்ஸாம்ஸை இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சுக்கோங்க, ஸ்கெடியூல் போடுங்க. இது உங்களுக்கு ஒரு லீடு தான், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லீடு தான் நம்ம எஜுகேஷன் சென்டர்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி நீங்கள் இதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கள், இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது உங்களோட சஜஷன் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். We can see in the next video. Bye bye.